ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. அந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆக்டர்ஸோட காலண்டர் கலெக்ஷன் தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுவும் 2022 காலண்டர் கலெக்ஷன் தான். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி இந்த டிசைனை டவுன்லோட் பண்ணுறதும் சொல்லி தந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் சொல்லி தந்திருப்பேன். அதேமாரி நம்ம போன வீடியோ அதை பற்றி பார்த்துருந்தோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் அவங்களோட காலண்டர் ரெடி பண்ணி போட்டிருந்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னா மேலே கார்ட்ஸில் தரேன், அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கே ரெட் கலர் பட்டன் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் பட்டனை ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஒரு டிசைன் பார்த்துருப்பீங்க. இது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் டெலிகிராம் வந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம சேனலோட நேமை நீங்கள் டைப் பண்ணி வச்சிங்கன்னா, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் சேனலோட லிங்க் தந்துக்கலாம். அந்த லிங்க்கு உங்களுக்கு வேலை செய்யலைன்னா நீங்கள் இதுமாரி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சர்ச் பண்ணுறதுல போயிட்டு எல்சி லைஃப் கிரியேஷன் ஒயிட்டின்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணி வச்சிங்க. நம்ம சேனலோட லோகோ வரும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். நான் எதுக்கு இதில் ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம இதோட டிசைன் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் டாக்குமெண்ட் ஃபைலில் சென்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறந்த முறையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இதுமாரி எல்சி லைஃப் கிரியேஷன் ஒயிட்டின்னு நீங்கள் சர்ச் பண்ணிவிடுவேன். இதுமாரி நம்மளுக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இதுமாரி பார்த்தீங்கன்னா ஜாயினுக்கே ஒரு பட்டன் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு ஜாயின் ஆயிரும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எதனா ஒரு போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். இதுமாரி நம்ம சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபைலில் நான் சென்ட் பண்ணியிருப்பேன் நிறையா இமேஜ்லாம். அது போன வீடியோவுக்கு சென்ட் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்மளுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டோன்னே இங்கே லைட்டாக 3 டாட் மாரி இருக்கும் அந்த லெஃப்ட் சைடில், ரைட் சைடில். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிப்ளை, அது காப்பி லிங்க், அதுக்கப்புறம் சேவ் டு கேலரி, அதுக்கப்புறம் சேவ் டு டவுன்லோடு கேட்கும். இதில் நீங்கள் சேவ் டு கேலரின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் டு டவுன்லோடு கொடுத்துறாலும் உங்களுக்கு அந்த டிசைன் எல்லாமே கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் சேவ் டு கேலரின்னு கொடுத்தாலும் ஓகே, சேவ் டு டவுன்லோடுன்னு கொடுத்தாலும் சரி. இதுமாரி நான் அந்த டிசைன்லாம் டவுன்லோட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் பிக்சார்ட் அப்ளிகேஷன் தான் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பிக்சார்ட் அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இல்லை டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பிக்சார்ட்டு அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளே ஸ்டோரில் கூட இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சார்ட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதுமாரி நம்மளுக்கு கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் நான் எப்படி நம்ம ஃபோட்டோவை செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைடில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணே போனால் ஆட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ண இடத்துல நம்ம ஃபோட்டோவை செட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே யாருன்னா உங்கள் அண்ணன் ஃபோட்டோ இல்லை உங்கள் பிரதர் ஃபோட்டோ யார் ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் மேலே அந்த ரவுண்ட் ஷேப்பில் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபோட்டோவை செட் பண்ணிப்போம். இந்த ஃபோட்டோவை உங்களுக்கு கட் பண்ண தெரியலனா மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ தரேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியான முறையில் நீங்களும் கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும் அந்த கட் பண்ணுறது. இதுமாரி நீங்கள் கட் பண்ணுறதுனால உங்களுக்கு அடுத்த டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஈஸியான முறையில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவை கட் பண்ணுறதை இதை கரெக்டாக இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த கட் பண்ண ஃபோட்டோவை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ நான் கட் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிட்டோன்னே எதுக்கு நம்ம இந்த இடத்துல செட் பண்ணுறோன்னா இதே வேறு இடத்துல கூட செட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஃபோட்டோவும் கொஞ்சம் போல்டாகவும் தெரியும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல கீழே செட் பண்ணிக்கிறோம். இதுமாரி செட் பண்ணிட்டோன்னா அந்த ப்ரஷ் பிஎன்ஜும் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாம் அந்த ப்ரஷ் பிஎன்ஜி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ப்ரஷ் பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஹெட்டுக்கு பின்னாடி கரெக்டாக கழுத்தாண்டா நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு இதில் கலர் சேஞ்ச் பண்ணோம். அதை பார்ப்போம். எதுக்கு நம்ம இந்த ப்ரஷ் இமேஜ் செட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் சொல்லுவாங்க. அதுதான் நம்ம செட் பண்ண போகிறோம்.
இப்போதைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ் பெஞ்சை நான் கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு HUEன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த நடுவில் ஒரு பார் ஐக்கான் மாரி இருக்கும். அதை பிடிச்சி நீங்கள் மேலேயும் கீழே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் சேஞ்ச் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. அதனால் ப்ரௌன் கலரில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரௌன் கலரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 95 அதுமாரி இருக்கும். அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்சசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த ப்ரஷ் பெஞ்சு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அவ்வளோ பிரைட்னஸ் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் அந்த பிரைட்னஸை கம்மியாக பண்ணிக்கலாம். இதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் இமேஜ் ஆட் பண்ணி உங்கள் பிரதர் ஃபோட்டோ இல்லை வேறு யாருன்னா உங்கள் அண்ணனுங்க ஃபோட்டோ அதுமாரி நீங்கள் யார் ஃபோட்டோன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம் உங்கள் சர்க்கிள் இமேஜில். இதுமாரி நீங்கள் செட் பண்ணுறதுனால அவங்க ஃபோட்டோவும் கொஞ்சம் போல்டாகவும் தெரியும். இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செட் பண்ண தெரியல தேவையில்லைன்னா அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புஷ்யானந்த் ஃபோட்டோ அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் நம்மளுக்கு லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி ரொட்டேட்டில் இருக்குது. அதை நம்ம ரைட் சைடில் எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் ஃப்ளிப் ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் ஒன்னில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆப்போசிட் சைடு அது ரொட்டேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே உங்களுக்கு தெரியும் எப்படி இந்த காலண்டர் பேஜில் உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணுறது தெரியும். அதுக்கப்புறம் மேலே யார் உங்கள் பிரதர் ஃபோட்டோ அதுமாரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒர்க்கு சிம்பிளாகவும் இருக்கும். நீங்களும் ஈஸியான முறையில் எடிட் பண்ணியிருப்பீங்க. அதுவும் 2022 காலண்டர் சிறந்த முறையில் நீங்களும் எடிட் பண்ண கற்றுருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும். தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துக்கிறேன். மறக்காமல் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் யாருன்னா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணணும்பா. அதேமாதிரி மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து எந்தமாரி வீடியோ போடலான்னு மறக்காமல் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அப்டேட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் போடுறோம். அதனால் டெலிகிராம் சேனலில் மறக்காமலாம் ஜாயின் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா.